இந்த கல்வியாண்டு முதல் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலுக்கு அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஏற்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கட்டாயம் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கொள்கை என்கிற அறிவிப்பை விமர்சித்து தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவின் வலிமை என்பது பன்முகத்தன்மையில்தான் இருக்கிறதே தவிர திணிக்கப்படக்கூடிய ஒற்றுமை தன்மை இல்லை என்றும் முதலமைச்சர் விமர்சித்திருக்கிறார். இந்த சமநிலையை குறைக்கக்கூடிய எத்தகைய முயற்சிகளும் தவறானவை மட்டுமல்ல, ஆபத்தானதாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் அடிப்படையான பன்முகத்தன்மையை தாக்கக்கூடிய இத்தகைய கொள்கைகள் கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியவாகவும், குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் அதன் என்டிஏ கூட்டணி கட்சிகளும் இந்த இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது நமது மாணவர்களின் எதிர்காலம், அடையாளம் மற்றும் உரிமைகளுக்காக ஒரே ஒரு முறையாவது முதுகெலும்போடு எதிர்ப்பார்களா என்கிற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக 2020 தேசிய கொள்கையை சார்ந்த அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்டுக் கொண்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்பது சாதாரண கல்வி சீர்திருத்தம் அல்ல, அது மொழி திணிப்பை நோக்கிய நீண்ட காலமாக வெளிப்படுத்தி வந்த அம்சங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு கவலைக்குரிய முயற்சி ஆகும் என்றும் முதலமைச்சர் இதை விமர்சித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தென் மாநில மாணவர்களை பொறுத்தவரையில் இந்தி திட்டம் கட்டாய இந்தி என்பதை கடந்து வேற எதுவும் இல்லை என்றும், இருப்பினும் இந்த ஒருவருக்கொருவர் இடையிலான பரிமாற்றம் எங்கே இருக்குது என்ற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். இந்தி பேசும் மாநிலங்களை சார்ந்த மாணவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அல்லது வங்க, மராத்தி உள்ளிட்ட மொழிகளை கட்டாயமாக படிப்பார்களா என்ற கேள்வியும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். நந்தா, நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.